சாந்தி 1/6/2026 இன்றைய வானியல் ஸ்லோகனை பற்றிய சிந்தனை. எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் அஸ்திவாரம் உறுதியாக இருக்கிறது என்றால் ஒரு நொடியில் அசரீரியாகுவது சகஜமாகும். இன்றைய வானியில் பாபாவினுடைய ஸ்ரீமத் என்று பாபா கூறுவது, இனிமையான குழந்தைகளை, இந்த பழைய உலகத்திலிருந்து உங்களது முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இது துக்கதாமமாகும். நீங்கள் இந்த துக்கதாமத்தை பார்க்காது சாந்திதாமத்தையும் சுகதாமத்தையும் பாருங்கள் என்று கூறுகிறார். நமது உள்ளம் இந்த பழைய உலகத்திலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டுமென்றால் ஞானத்தோடு கூடிய எல்லையற்ற வைராகியம் நம்மிடத்தில் வர வேண்டும். இல்லை என்றால் பழைய உலகத்தின் மூலம், அதாவது தேகம், தேக சம்பந்தங்கள், பொருட்கள், வைபவங்கள் மூலமாக எப்போது நமக்கு துக்கம் ஏற்படுகிறதோ அப்போது வைராகியம் ஏற்படும். அது நிரந்தரமாக இருக்காது. அது சூழ்நிலையின் ஆதாரத்தில் ஏற்படும் வைராகியமாகும். இதைதான் மயான வைராகியம் என்று கூறுவார்கள். செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒருவர் திடீரென்று இறந்து விடுகிறார் என்றால் அங்கு செல்கின்ற அனைவருக்குள்ளும் அந்த மயானத்திற்கு சென்று திரும்பும் வரை அந்த வைராகியம் இருக்கும். இவ்வளவு செல்வம் இருந்தும் என்னத்தை அனுபவிச்சாரு, போகும்போது எதை கொண்டு போனாரு, எல்லாமே மாயை அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பாங்க. அங்கிருந்து வீட்டிற்கு திரும்பியவுடன் அந்த வைராகியமும் மாறிவிடும். பழையபடி பழைய உலகத்தின் விஷயங்களில் மூழ்கி விடுவார்கள். நமக்கும் அப்படித்தான். அனைத்து கர்ம இந்திரியங்களிலிருந்தும் விடுபட வேண்டும், அதிகாரியாக வேண்டும். எந்த ஒரு கர்ம இந்திரியத்திற்கு வசமாகினாலும் அது கடைசியில் நம்மை ஏமாற்றிவிடும். பானிபூரி கதை கேட்டிருக்கிறோம். பாபா மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்த மாதாஜி, ஆனால் அவருக்கு தான் இறக்கக்கூடிய தருவாயில் பானிபூரி நினைவு கூறுகிறது. அவர்களது நிமித்த சகோதரி அந்த மாதாஜியிடம் கேட்கிறார்கள், மாதாஜி உங்களுக்கு பானிபூரி மிகவும் பிடிக்குமா என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த மாதாஜி கூறுவார், இல்லை சிஸ்டர், நான் சின்ன வயதில் அதை விரும்பி சாப்பிட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு அதன் மீது அவ்வளவு விருப்பம் கிடையாது என்று கூறுகிறார்கள். சிறு வயதில் எதன் மீது அவங்களுக்கு விருப்பம் இருந்ததோ அது கடைசியில் அவர்களை ஏமாற்றி விடுகிறது. அதனால்தான் பாபா கூறுகிறார், குழந்தைகளே, உங்களுக்குள் நீங்கள் ஆழமாக சென்று சோதனை செய்யுங்கள், இல்லை என்றால் நீங்கள் கடைசியில் ஏமாந்து விடுவீர்கள் என்று கூறுகிறார். சீதை பற்றிய கதை கேட்டிருக்கிறோம். சீதை சிறு வயதில் பொன்மானை கண்டு அதை பிடிக்க வேண்டும் என்று விருப்பப்படுவார். ஆனால் அந்த மானை அவரால் பிடிக்க முடியாது. ஆனால் பல வருடங்கள் கழித்து ராமரோடு அவர் இருக்கும்போது அந்த மானை பார்த்தவுடன் அந்த மான் மீது சீதைக்கு மோகம் ஏற்படுகிறது. அதனால் சீதை அடைந்த துக்கங்களை நாம் கதையில் பார்த்திருக்கிறோம். இங்கு கூட நாம் எந்த ஒரு கர்மேந்திரியங்களுக்கு வசமாகினாலும் நம்மால் மேலே பறக்க முடியாது. அது நம்மை கீழே இழுத்து கொண்டேதான் இருக்கும். இங்கு நான் எதையெல்லாம் இந்த கண்கள் மூலமாக பார்க்கிறேன், அனைத்தும் அழியக்கூடியது, அனைத்தும் துக்கம் கொடுக்கக்கூடியது என்ற ஞானத்தின் புரிதல் மூலமாக எல்லையற்ற வைராகியம் உடையவர்கள் ஆகும்போதே ஆத்ம உணர்வின் மூலமாக அனைத்திலிருந்தும் விடுபட்டு முயற்சியின் பறக்கும் கலையின் அனுபவத்தை செய்ய முடியும். பாபா கூறுகிறார், ஞானத்தின் தாரணையாகாமல் இருப்பதற்கான காரணம் ஞானத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருப்பதே காரணமாகும் என்று கூறுகிறார். ஞான சிந்தனை மூலமாகவே நமக்குள் ஞானத்தின் விழிப்புணர்வு ஏற்படுகிறது. ஞானத்தின் மூலமாகவே எல்லையற்ற வைராகிய விருத்தி உருவாகிறது. அதிக காலத்தின் அசரீரி பயிற்சி தான் கடைசியில் ஒரு செகண்டிற்கான பேப்பரில் நம்மை பாஸாக வைக்கிறது. இல்லை என்றால் எதன் மீது நமக்கு பற்று இருக்கிறதோ அதுதான் நம் கண் முன்னால் நிற்கும். இதுவே அந்துமதி சோகதி என்று சொல்லப்படுகிறது. அந்துமதி என்றால் கடைசியில் நமது மனோநிலை எதுவோ அதுவே ஆரம்ப நிலை என்று சொல்லப்படுகிறது. இது நமது கடைசி ஜென்மம் என்று பாபா கூறுகிறார். அப்படி என்றால் நாம் சரியான முயற்சி செய்து சம்பூர்ண நிலை அடைகிறோம் என்றால் நாம் திரும்ப கலியுகத்தில் பிறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லை என்றால் மீதம் உள்ள கணக்கை முடிப்பதற்கு கலியுகத்தில் மீண்டும் பிறக்க வேண்டியதாக இருக்கும். மறுபடியும் குழந்தையாக பிறந்து தாய் தந்தையோடு பாபா வீட்டிற்கு வருவார்கள். ஆனாலும் அவர்கள் முயற்சி செய்வதற்கான காலங்கள் இருக்காது. ஆதலால் தான் பாபா கூறுகிறார், இந்த ஒரு ஜென்மம் மிகவும் கவனம் கொடுத்து பாபா கூறும் ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாகுங்கள், ஆத்ம அபிமானியாகி என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். ஆதலால் டிராஃபிக் கண்ட்ரோல் யோகம் செய்வது 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை செய்யும் யோகத்தில் நாம் கவனம் கொடுத்து அசரீரியாகுவதற்கான பயிற்சி செய்தாலே கடைசி நேரம் 1 செகண்டுக்கான பேப்பரில் நாம் பாஸ் வித் ஆனர் ஆகிவிடலாம். நல்லது. ஓம் சாந்தி.